கோவாக்கு போகிறோம். ஓகேவா, நீங்கள் 3 பேர் மட்டும்? நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் போனோம். கோவாக்கு போகிறோம். கோவாக்கு போய் அங்கே அந்த கேம்லிங் அதெல்லாம் இருக்குல்ல, அங்கே மணி லாஸ் ஆகுது. யாருக்கு லாஸ் ஆகுது? அவங்களுக்கு ஃபஸ்ட்டு லாஸ் ஆகுது, ரெண்டாவது எனக்கு லாஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு கம்மி தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்போது வந்து அவங்க உங்களுடைய ஒய்ஃப் இருந்தாங்க? என் ஒய்ஃப் இல்லை. 4 பேர். ஆக்சுவலாக என் ஒய்ஃப் வந்து நான் விட்டுருக்க மாட்டான். ஏன்னா நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் கோவா விசிட் பண்ணியிருக்கோம். அப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் ஃப்ரெண்ட் ஆகிறார், ஆல்ரெடி எங்கள் டூரிஸ்ட் கூட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்ன சொல்லிடுறாரு, இந்த மாதிரி கெசினோக்கு போனால், இந்த மாதிரி கோவா கேம்லிங் போனால் 1 lakh இருக்கிறத 10 lakhs மாற்றலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்பயே அவங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க. பட் என் ஒய்ஃப் விடல. ஏன்னா எனக்கு ஒரு பாஸ்ட் இருக்குது, ஸோ நிறையா லாஸ் ஆகிருக்கேன், அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லலாம். நான் அங்கே போகலை. ஸோ என் ஒய்ஃப் ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் ஸோ இவங்க வந்து கூப்பிட்றாங்க. 4 பேர் யார் யார் போனீங்க? நான், அவங்க தாமரை, அவங்க ஹஸ்பண்ட், இன்னொரு தம்பி ஒருத்தர். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்.